வியூவர்ஸ், நான் உங்கள் அருண். நீங்கள் 10 கேம்ஸ் தமிழ் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் அப்டேட் ஃபியூச்சரில் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 13 விஷயம். அதாவது இது வந்து குட் சைன்ட்டு சொல்லலாம். ஏன்னா நம்ம எக்ஸ் நம்மளை விட்டுட்டு போனதுக்கப்புறம் இந்த 13 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவங்க வந்து திருப்பி நம்மளுக்காக நம்ம கூட வருவாங்க, நம்ம முன்னாடி மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு மீன் பண்ணுறதுக்கான இந்த 13 சைன் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சைன் என்னென்னா, நீங்கள் அவங்க இன்னும் உங்களை சோஷியல் மீடியா இதுலேயே அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களை என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி உங்களை பின்தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அவங்க எப்படி ஒரு கில்ட்டியான ஒரு ஃபீல் சம்திங் அந்த மாதிரி, ஐயோ அந்த கோபத்தில் இப்படி பிரேக் பண்ணிட்டோமே, அவனோ அவளோ இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்கள யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களே யோசிச்சுட்டு இருப்பாங்க என்னென்னா, அவங்களோட நியூ பார்ட்னர் உங்களை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிடுவாங்க. ஃபோர்த் விஷயம் என்னென்னா, என்ன தான் இருந்தாலும் சிங்கிளாக இருக்கிறது நல்லா இருக்காது, ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி அது நல்லா இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் அவங்க சிங்கிள் நல்லா இல்லை அப்படின்ட்டு ப்ரிஃபர் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுனதுக்கப்புறம் வருவாங்க. ஃபிஃப்த்து விஷயம் என்னென்னா, அவங்க உங்களுக்குள்ளே, அதாவது நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டு, வாட்ச்சு அந்த மாதிரி உங்களோட என்னென்ன பொருட்கள் அவங்கள்ட்ட இருக்கோ அது எதுவுமே ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. சிக்ஸ்த்து அவங்க எப்போவாவது அவங்க ரொம்ப ஃபீலுக்கு போய் ஏதோ சம்திங் ஆல்கஹால் லைக் தட் ஏதாவது எடுத்துகிட்டு ரொம்ப டிப்ரெஷன் போனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு காலோ டெக்ஸ்ட்டோ பண்ணுவாங்க. செவன்த்து விஷயம் என்னென்னா, அவங்க இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. புரியுதா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க இன்னும் ஃப்ரெண்டை கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா என்னென்ன நடக்குது, இன்னும் அவன் நம்மளை நினைக்கிறானா, அவன் நம்மளை நினைக்கிறாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு மூலியமாக தான் நம்மளை பார்ப்பாங்க. ஏன்னா என்றைக்குமே ஃப்ரெண்டை வச்சு தான் நம்ம யாருன்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம ஃப்ரெண்டோட அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. எய்த்து விஷயம் என்னென்னா, நீங்கள் என்றைக்காவது இப்போ சப்போஸ் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன். சப்போஸ் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு தோணுது அவங்க இன்னும் நம்மளை நினச்சிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம அதை செக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சின்ன ட்ரிக்கு தான். என்னென்னா, நம்ம அவங்களுக்கு ஒரு மிஸ்டு கால் இல்லைனா ஒரு டெக்ஸ்ட் பண்ணி உடனே சடன் ரிப்ளை, அதாவது சடனாக கால் எடுத்து பேசியோ இல்லைனா சடனாக ரிப்ளை பண்ணியோ அப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க நம்மளை தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். 9th விஷயம் என்னென்னா, அவங்க இன்னும் உங்களுக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னென்னா, இப்படி ஒரு பையனை விட்டுட்டோமே, இப்படி ஒரு பிள்ளையை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த ஃபீலிங்லேயே இருப்பாங்க. உங்களை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க இன்னமும் உங்களை லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சீரியஸாக உண்மையாக ட்ரூவாக லவ் பண்ணுறவங்க மட்டும்தான் இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. 10th விஷயம் என்னென்னா, சின்ன சின்ன நல்ல விஷயம் நம்ம பண்ணியிருப்போம்ல, அதை மட்டும்தான் அவங்க வெளியே போய் சொல்லுவாங்க. வேறு யார்கிட்டையும் சொல்கிறத பற்றி உங்களை பற்றி தப்பாக எதுவுமே பேச மாட்டாங்க, நல்லதை மட்டுமே சொல்லுவாங்க. 11th விஷயம் என்னென்னா, அவங்க உங்கள்கிட்டருந்து விட்டு போனதுக்கப்புறம் 1% கூட மாறி இருக்க மாட்டாங்க. அப்படியே எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருப்பாங்க. 12th விஷயம் என்னென்னா, நம்ம எக்ஸ் அப்படி பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படிலாம் நினச்சிருப்போம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. இன்னமும் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்க. ஏன்னா கால் இருக்காது, அது மட்டும்தான் இருக்காது தவிர மித்தபடி நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா அவங்க நினச்சிக்குவாங்க. 13 அந்த லாஸ்ட் அந்த ஃபைனல் விஷயம் என்னென்னா, அவங்க உங்கள் கூட பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து சந்தோஷமாகவே ஃபீல் பண்ண மாட்டாங்க, சந்தோஷமாக இருக்கவும் மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க, அதே மாதிரி உங்கள் எக்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு யார் நிறைய எக்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.